வணக்கம் நண்பர்களே. இதோ பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்கோம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிற மாப்பிள்ள தூண்டில் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லாமல் இப்போ இறங்கி அப்படி மீன் பிடிக்க போகிறாப்புல. அப்படி லைவாக உங்களுக்காண்டி காட்டுறோம். இதோ பார்த்துக்கோங்க, தண்ணிக்குள்ளே மாப்பிள்ள இறங்கிட்டாப்புல. தூண்டில் எதுவுமே இல்லாமல் வெறும் சாரம் மட்டும் கட்டியிருக்காப்புல. இப்போ முங்கிட்டாப்புல பாருங்கள். தூண்டில் எதுவுமே இல்லாமல் அப்படியே லைவாக மீன் பிடிக்க போகிறாப்புல. இது உங்களுக்கான காணொளி பாருங்க. முங்கிட்டாப்புல பாருங்க. மீன் மாட்டியிருக்கா இல்லை? இந்த திருப்பு மாட்டலை. இன்னொரு திருப்பு ட்ரை பண்ணாப்புல பாருங்க. தூண்டில் எதுவுமே இல்லை. முங்கிட்டாப்புல. இதோ பாருங்க. இதோ அழகா மீன் பிடிக்காப்புல. ஏதாவது சிக்கியிருக்கான்னு பார்ப்போம். இது வரைக்கும் ஒன்றும் மாட்டலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆற்றுல மீன் பிடிக்கணும்னா தூண்டில் வலை ஏதாவது தேவைப்படும். பார்த்தீங்கன்னா கட்டியிருக்க சாரத்தோட அப்படியே வீடியோ எடுக்க பார்த்துருக்கோங்க. மீன் எதுவும் மாட்டுமான்னு தெரில, பார்ப்போம். இறங்கி மீன் பிடிக்காப்புல பார்த்துக்குவோம். இந்த பக்கம் மீன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அருமையான மாலை பொழுதுல ஆற்றுக்குள்ளே இறங்கி குளிக்காப்புல. குளிக்கும் போது சாரத்தில் தனியாக வெறும் சாரத்தோட மீன் பிடிக்காப்புல பார்ப்போம். இந்த முங்கியிருக்காங்க, தெரியுதா? நல்லா பாருங்க. இந்த மீன் மாட்டிக்கிச்சு, பார்த்துக்கோங்க. மீன் அருமையாக மாட்டிக்கிட்டு இந்த மீனை நான் உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன் பாருங்க. வர அப்படி கொண்டு வாங்க. மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க. இதோ பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து கண்ணாடி கண்டு அப்படிம்பாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அருமையாக மாட்டியிருக்கு பாருங்க. தண்ணியிலே விட்டுருவோம் பாருங்க. இந்த மாதிரி மீன் வந்து பொரிச்சு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன மீன்னாப்புல தண்ணிக்குள்ள விட்டாப்புல. இதோட பெரிய மீன் எது மாட்டுதான்னு பாருங்க. இதோ அடுத்தால போய் திரும்ப பிடிக்க போறாப்புல பார்ப்போம். ஏதோ பெரிய மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இதோ அந்த பக்கம் போறேன்னு சொல்லுதாப்புல. நீங்க பார்ப்போம்.